பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. ஒரு பயம் நம்மோடு இருப்பதால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பயம் உண்டு. எதை செய்தாலும் ஒரு பயத்தோடு முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஏக்கம். அந்த பயத்தோடு இருக்கிற விடுதலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் வேதத்தில் ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் என்பதற்காக 365 தடவை டு நாட் ஃபியர், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ எம் வித் யூ, பயப்படாதே. அதுதான் வாழ்க்கை பயணத்தை தொடங்குறப்போ சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் டு த லார்ட், ஆண்டவருக்கு பயந்து, நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறப்போ நமக்கு பயமே இல்லை. எரிகோ மதில் முன்னால் இருக்கிறப்போ அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த மதிலுடைய உயரம் 15 அடி உயரம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு 2 மனிதனுடைய உயரம். அகலம் 6 அடி அகலம். ஒரு மனிதனை படுக்க வைக்கலாம் 6 அடி, அவ்வளோ அகலம் அந்த சுவர். அதை போக முடியாது. ஆனால் அந்த மக்கள் திகைக்கிறப்போ ஆண்டவர் சொல்லார், நீ ஒன்றுக்கும் கவலைப்பட, டு நாட் வரி அபவுட், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் 14:1 அழகா சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலக்கவே வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு ரவுண்டு, ஒரு நாளைக்கு காலையில் எழுந்தனா ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க. 7ஆவது நாள் அவங்க அதை துதிக்கிறப்ப அந்த கோட்டைகள் இடிந்து விழுந்துச்சான். இது நடந்த ஒரு சம்பவம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த இவ்வளோ கடன் இருக்கே, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்முடைய தீர்வு என்ன, இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதே, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு உங்களை அழைத்து செல்லுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய சேரோ என் முடிவுக்கு வந்துடும், இன்று முதல் நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஒருவேளை நம் வாழ்க்கையில் எந்த பயம் எந்த அச்சத்தோடு வந்தாலும் ஆண்டவர் நம்மை முன்னின்று வழி நடத்தும் ஆண்டவர், நம்மோடு எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எதை செய்தாலும் அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம தகப்பனே உம்மட்ட ஒப்பு கொடுத்துட்றப்பா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா நம்ம சொல்லிட்டு வந்துட்டோன்னா, அவர் யுத்தம் கர்த்தருடையது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த வார் நம்மகிட்ட இல்லை, பேட்டல் நம்மகிட்ட இல்லை, அது ஆண்டவர்கிட்ட இருக்கு. வெற்றி அவர்கிட்ட இருக்கு, ஜெயம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம ஏன் ஒரியப்பட்டு பண்ணணும், எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படக்கூடாது. கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த பயத்திலிருந்து அதுதான் 360 தடவை பயப்படாதே பயப்படாதுன்னு சொன்ன ஆண்டவர். அந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப வேதாமத்துடைய ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல், ஃபஸ்ட்டு பண்டிகை திருமணம் ஆணு பெண்ணுமாய் உருவாக்கினார். ஜீசஸுடைய ஃபஸ்ட்டு ஹீலிங், ஃபஸ்ட்டு மிரக்கல்ஸ், ஃபஸ்ட்டு ஒண்டர்ஸ் காண ஒரு அதிசயம். வாழ்க்கையே திருமணம் தான் ஃபஸ்ட். அந்த திருமணத்தில் சொல்கிறார், பயந்து, கர்த்தருக்கு பயந்து. அதுதான் நீதிமொழிகளில் நான் கடைசி நாளில் போன வாரத்தில் எங்கேயோ ஒரு மெசேஜ் கொடுத்தேன். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை ஒரு நாள் காலையில் வாசித்தேன். என் மகனே, மை சன், மை டாட்டர், என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் வார்த்தைகளை நீ காத்துக்கொள். எப்படி பணத்தை கொண்டே பீரோவில் பத்திரமா வைக்கிறோம், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, மெட்ரோ கார்டை எப்படி மணி பர்ஸில் பத்திரமா வைக்கிறோம், அதே மாதிரி பத்திரப்படுத்துறது, காத்துக்கொள். அவர் வார்த்தை எப்போவுமே மனசில் காத்துக்கொள். என் கட்டளைகளையும் என் உபதேசத்தையும் கண்மணியைப் போல் காத்துக்கொள். எப்படி ஐயா அந்த மேலே இருக்க அந்த இது மூடுதோ, அந்த கண்மணி அந்த எப்படி டக்கு டக்குன்னு மூடுதோ, அதேமாதிரி என் கட்டளையை நீ என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். அது மட்டுமல்ல, அதை உன் விரல்களில் கட்டி கொண்டு. ஆண்டோடைய கட்டளை எங்கே கட்டணும்?
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மாடல் மோதிரம் இருந்துச்சு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். தோசைக்கல் மாதிரி பெருசாக போடணும் மோதிரம், அதில் ஒரு பந்தா. இன்றைக்கி சின்னதாக போடுறது பந்தா, அதே இடம் உள்ள மோதிரத்தில் சின்னதாக போடுறாங்க, அது ஒரு பந்தா. இளையகுமாரன் பாவமன்னிப்பு பெற்ற பொழுது அவனுக்கு என்ன போடப்பட்டது? மோதிரத்தை போட்டார். நீ என்ன பண்ண? பாவத்தின் இருந்து விடுதலை பெற்றார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் பாவத்தின் அந்த மோதிரம் போட்டார். அதுதான் பிஷப்ஸ் கான்ஸ்கிரேஷனில் மோதிரம் போடுறாங்க. வைர இப்போ இந்த பிள்ளைங்க போட்டிருக்க மாதிரி இந்த கல்லில் அழகாக நாங்கள் ஸ்டோர் போட்டிருக்க மாதிரி அந்த கல்லில், ஏன்னா இது விடுதலை நாள், இயேசுவின் அந்த கலரில் கல் வச்சு எல்லா பிஷப்பும் மோதிரம் பெருசாக ஒன்று கையில் போட்டிருப்பாங்க. கட்டளைகளுக்கு அவங்க கையிட பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா. அந்த கட்டளை என்ன சொல்லுது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல, அதுதான் கட்டளை. எல்லா பிஷப்ஸும், நீங்கள் டிஎல்சி போனாலும் சரி, உத்திரன் போனாலும் சரி, மார்த்தமா போனாலும் சரி, சிஎஸ்ஐ போனாலும் சரி, சிஎன்ஐ போத்தாலும் வசதிக்கு தகுந்த மாதிரி பெருசு சின்னது, அவங்களுடைய வசதி, அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க பெருமைக்கு தகுந்த மாதிரி பெரிய மோதிரம் சின்ன மோதிரம் போட்டிருப்பாங்க. இளையகுமாரனுக்கு விடுதலை பெற்ற பொழுது விடுதலை, அதே மாதிரி இவங்களுக்கு விடுதலை பெற்ற பொழுது அந்த மோதிரம் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த பாவத்தின் விடுதலை தான், அதுதான் கட்டளைகளையும் பத்திரமா, அதுதான் உபாகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறாரு. நீ உட்கார்ந்துருக்கிறப்போ, நீ படுத்திருக்கிறப்போ, நீ நடக்கிறப்போ உன் பிள்ளைகளுக்கு என் கட்டளைகளை கருத்தாய் போதனை பண்ணு. அந்த பிள்ளை தொட்டில் தூங்குறப்பும் சரி, ஆண்டவருடைய கட்டளையை சொல்லி அந்த பிள்ளை பேசவே முடியாது, தெரியாது, பிறந்திருக்கு ஒரு நாள், அப்பவும் அது மேலே நீங்கள் கட்டளைகளை வாயில் சொல்லி 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 அது சிலுவை போடணுமா. அந்த பிள்ளை கருவில் உருவான நாள்லேருந்து அந்த வயிற்றில் அந்த கட்டளையில் வச்சு வச்சு, அதுதான் இந்த இஸ்ரேல் தேசம் முன்னேற்றமான பாதையில் ஏன் இருக்குன்னு சொன்னால், அந்த குழந்தை உண்டான அந்த பிரசவ அந்த குழந்தை உண்டான தாய் வேதத்தை வாசித்து வாசித்து அதனுடைய வார்த்தை எடுத்து அந்த உடம்பை அவங்களுடைய வயிற்று பகுதியில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், சிலுவை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் வல்லமை மிகுந்ததாய் அதிசயமானதாய் முடியுது தான் இஸ்ரேல் தேசத்தில். உலகத்துக்கே முதலாவது கார்ட்டூன் படம். இப்போ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு சாப்பிட்லன்னா அந்த படத்தை போட்டு காட்டணுன்னா செல்லை தூக்கி அப்படி வச்சுன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்க, லோட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன சாப்பிடுதுன்னே தெரியாது. இதை உருவாக்குனது இஸ்ரேல் தேசம். ஆனால் அவங்க அந்த காலங்களில் அந்த பிள்ளைகளுக்கு காட்ட மாட்டாங்களா, அதை வார்த்தையுடைய வார்த்தை தான் சொல்லுவாங்களாம். அதை என்னுடைய தாயார் சொல்கிறப்போ, பிள்ளையை தொட்டில் ஆட்டுறப்போ, அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறப்போ, நீங்கள் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு, பாட்டு பாடிக்கிட்டே இரு, நீ ஆண்டோடைய ஒரு பாட்டு ஒரு வசனத்தை உனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லிக்கிட்டே இரு, அது உடம்புல அது ஊறிக்கிட்டே இருக்கும், அப்போ தான் அந்த பிள்ளை நல்ல டெவலப் ஆகும். இன்னும் சொல்லி கொடுத்து தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ஒருவேளை நாம் அந்த ஆண்டோடைய கட்டளைகளை பத்திரமாய் கடைபிடிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆண்டோடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இப்போ கேரள ரவுண்டு போகிறோம், கேரள ரவுண்டு காலங்களில் இருட்டு, ஒரு டொக்கு சந்தில் போகிறோம், லைட் இல்லை, எல்லாம் டார்ச்சை ஒன்றே இன்னைக்கிட்டு வந்து எல்லாம் முன்ன ஒரு டார்ச். முன்ன ஒரு காலத்தில் ஐயரும் செக்ஷனும் கோயில் பிள்ளையும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய டார்ச் லைட் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ எல்லார் கையிலும் டார்ச் லைட் வந்துட்டு, அட்வான்ஸ் டெக்னாலஜி, எல்லார் கையிலும் செல்லு வந்துட்டு, செல்லே டார்ச் லைட் வந்துட்டு, சின்ன பல்பு தான் ரொம்ப பிரைட்டாக எரியக்கூடிய அளவுக்கு டார்ச் லைட் இருக்குது. அந்த அளவுக்கு எப்படி வெளிச்சம் அந்த இருட்டு மேடு பள்ளம் தெரியுதோ, அதே மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையின்படி நடக்கிறப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலை, பிணியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அமைதி குறைவிலிருந்து விடுதலை, இக்கட்டான நிலைமையிலிருந்து விடுதலை. அதுதான் கட்டு. அதில் சொல்ல கிரிப் சொல்கிறார், இங்கிலீஷில் சொல்கிறப்ப ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, கிரிப் ஆஃப் பியர். கிரிப்பாக பிடிச்சிக்குதான், அந்த கிரிப்பில் இருந்து ரிலீஸ் ஆகிடுதான். அப்படிப்பட்ட விடுதலை கொடுப்பு தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே லூக்கா 1:78, அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் தம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அவருடைய இரக்கம்,
அந்த அருணோதயம் நமக்கு வந்ததின் காரணமே என்னன்னா, அந்த இரக்கத்தின் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, அமைதியை கொடுப்பதற்காக. அதுதான் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான்னு சொல்லிக்கிட்டே கடைசியில அமைதியின் அரசராய் அவர் வந்ததின் நோக்கமே அமைதியை. அதுதான் உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சமாதானத்தை குறைவினால் வந்திருக்கிற இன்னைக்கு இந்த அவருடைய ஆலயத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு தேவையோடு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் நானும், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதான குறைவு, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு விடுதலை இல்லை, வாழ்க்கையில் அமைதி இல்லைன்னு நீங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த அமைதியை கொடுப்பதற்காக, அந்த விடுதலை கொடுப்பதற்காக அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அமைதியை கொடுப்பதற்காகவே, விடுதலை கொடுப்பதற்காகவே. அமைதி குறைவு என்பது கடந்த நாட்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போயிருந்தேன் NMSI சார்பாக. அங்கே லிங்கன் சிம்சன்கிற ஒருத்தர் இன்சார்ஜ். அவர் ஃப்ரம் காட்பாடி, வேலூர் பேராயத்தைச் சேர்ந்தவர். அவங்க அப்பா நிலக்கரி சுரங்க தொழிலாளராக. அது மிசோபொனிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், நம்ம செங்கல்பட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, திருவள்ளூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முசோபோனிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதில் சிங்கடிங்கிற ஒரு கிராமம், அது ஒரு தாலுக் சென்டர். சிங்கடி ரொம்ப சின்ன ஊர், வளர்ச்சி இல்லாத ஊர். அங்கே நான் NMSல ட்ரெஷராக பொறுப்பெடுத்து இது 3 ஆண்டுகள் முடிந்திருக்கு. பொறுப்பெடுத்தவுடன் அந்த GSோடு கடந்து போனேன். அப்போ அவர் சொன்னார், இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி இல்லைங்க, 30 கிலோமீட்டர் அந்த பிள்ளைகள் இங்கே வரணும். 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர். பஸ்ஸு இந்தியாவிலே ரொம்ப குறைவு ஒரிசா, அதுக்கு அடுத்த குறைவு ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் இந்தியாவிலே மலைகளும் பள்ளங்களும் நிறைந்த ஒரு மாநிலம். ஒன்று மலை இருக்கும், இல்லை பள்ளமாக இருக்கும், இல்லை மலை இருக்கும் பள்ளமாக இருக்கும். ரொம்ப வெயில், ரொம்ப குளிர், போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு மாநிலம். கல்வி அறிவு, ஞானம், ஸ்கூல் எல்லாம் ரொம்ப குறைவு. நமக்கு எவ்வளோ மிஷினரி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களோ, கேரளாவுக்கு எவ்வளோ மிஷினரி வந்தாங்களோ, அதே மிஷினரி தான் ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துக்கும் வந்தாங்க. ஆனால் மிஷினரிகள் போன பிறகு அந்த மக்கள் அவங்க அதை டெவலப் பண்ணிக்கல. நம்முடைய தமிழகத்து மக்கள் தமிழகத்தில் இருந்த மிஷினரிகள் எப்படி வந்தாங்கன்னா, அவர்களோடு இணைந்து நம்மையும் வேலை செய்வதற்கு ஊற்றி வச்சுட்டாங்க, பயிற்சி வச்சுட்டாங்க, கொடுப்பதற்கு, மிஷன் சொல்வதற்கு நம்மளை கூட டெவலப் பண்ணிட்டாங்க. அதான் வேதநாயக மசரியா சாமுவேல் அவர்கள் NMSI ஃபவுண்டர் என்ன சொன்னா, இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும். இதுதான் காஸ்பல். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பணி செய்ததில் தமிழகமும் கேரளாவும் அதிகமான வளர்ச்சி. மிஷன் மீன்ஸ் ஸ்கூல்ஸ், ஹாஸ்டல்ஸ், காலேஜஸ், எஜுகேஷன், அதிகமான வளர்ச்சி. அந்த அதிகமான வளர்ச்சிக்கான மிஷனரிகள். அப்படி அந்த மாநிலத்தில் கல்வி அறிவில்லை. அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா வசதிக்காக, வாழ்விற்காக இன்னொரு மாநிலத்துக்கு போயிடுறாங்க. போன இடத்துல ஒரு ஆண் போனாலும் சரி, பெண் போனாலும் சரி, அங்கே இருக்க மக்களோடு தொடர்பு அவங்க இந்த தேசத்திற்கு திரும்பி வரதில்லை. இங்கே பிறந்த பிள்ளைகள் அனாதையாக மாறிடுது. இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு வாழ்வில்லை, படிக்கலை. அப்போ இந்த பிள்ளைகள் அடிமையாக விற்கப்படுறாங்க. ஹவுஸ் கீப்பிங்கிற பெயரில், வீட்டு வேலைங்கிற பெயரில் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு கெட்ட தொழிலுக்கு இந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. தயவு செய்து நாம் இந்த பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் ஆரம்பிக்கலான்னு அங்கே இருக்கிற அந்த சிம்சன் லிங்கன் கேட்டார். அவர் அவங்க அப்பா காலங்கள்லேருந்து ஒரு பெரிய மிஷனரியாக அந்த பகுதியில் பணி செய்கிறார். இங்கிலீஷ், அந்த ஜார்க்கண்ட் மொழி, ஹிந்தி, தமிழ் எல்லா மொழியும் பேசக்கூடியவர். அப்போ 5 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பகுதி, அந்த ஹாஸ்டல்ஸ் இன்றைக்கி 35 பிள்ளைகள் அந்த ஹாஸ்டலில் இருக்காங்க. கடந்த மாதத்தில் அங்கே போயிருக்கிறப்போ அந்த பிள்ளைகளை கேட்குறப்போ அவங்க தான் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. ரொம்ப அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் இங்கே வரலன்னா படிச்சிருக்க மாட்டோம். அமைதி, பயம், பாவங்கிற ஒரு பயம் எங்களை பிடித்திருந்தது, அடிமைத்தனங்கிற ஒரு பயம் எங்களை பிடித்திருந்தது. ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம், எங்களுக்கு வாழ்வில்லை.
இந்த ஹாஸ்டலுக்கு வந்தப்புறம் அவங்க சொந்த வீட்டை வாடகை இல்லாமல் என்எம்எஸ்ஐக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. என்எம்எஸ்ஐலேருந்து ஒரு மாதத்திற்கு 1000 rupees 6th படிக்கிற பிள்ளைகள் என்எம்எஸ்ஐ கொடுக்கு. என்எம்எஸ்ஐக்கு நாம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற காணிக்கையில் ஒரு பிள்ளைக்கு 1000 rupees. அதில் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, நடந்து வருது. அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய், கல்வி அறிவில் சிறந்த பிள்ளைகளாய், வருங்காலத்தில் உயர்நிலைக்கு கடந்து செல்லும் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கு. ஒருவேளை இங்கே வரலன்னா எங்கள் வாழ்க்கையை சீர்கட்டிருக்குன்னு அந்த வாலிப பிள்ளைகள் சொல்லுது. எல்லாம் 9th 10th 11th 12th பிள்ளைகள் இருக்குது. இந்த 12th பிள்ளை சொல்கிறா, அடுத்து நாங்கள் எங்களுடைய நீங்கள் இருந்து போயிட்டா எங்களுக்கு யார் ஆதரவு, நாங்கள் படிக்க முடியாதே. இன்றைக்கி அந்த பயத்தை போக்குத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இயேசுங்கிற ஒருவர் உலகத்தில் வரலன்னா இன்றைக்கி நீங்கள் நானும் தமிழகம் எப்படி இருந்திருக்குன்னா, அதாவது ஒரு பெரிய ஒபாமா அதிபராக இருக்கிறப்போ, அமெரிக்க அதிபராக இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி ஓனர், பேர் எழுதி வச்சுருக்கேன், பார்க்க முடியல, திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. அவற்றை கூப்பிட்டு அந்த மக்கள் ஒபாமா கேட்டாராம், உன் கம்பெனியில் 60 விழுக்காடு வெளிநாட்டவங்கள தான் சேர்த்துருக்கியா, 40ல் 30 விழுக்காடு தான் அமெரிக்கர்களுக்கு உன் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கொடுக்குறியா, எதுக்கு அப்படி செய்கிறேன்னு கேட்டாராம். 60 விழுக்காடுலேயும் 40 விழுக்காடு இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குற, அந்த 40 விழுக்காடில் 80 விழுக்காடு மக்கள் தமிழகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குற, எதுக்குன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, தமிழகத்தில் ஒரு கம்ப்யூட்டரை 100 பேர் யூஸ் பண்ணுறான். அந்த கம்ப்யூட்டர் சென்டர் இன்றைக்கி மையத்தில் போய் ஒரு கம்ப்யூட்டர் 100 பேர் செலவு பண்ணுறான். நம்மால் ஒருத்தருக்கு 100 கம்ப்யூட்டர் இருக்குது. ஒருத்தன் 100 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறான், அங்கே 100 கம்ப்யூட்டர் ஒருத்தன் யூஸ் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்கலனா இது எல்லாம் அங்கே போயிடும், நம்மால் வேலை செய்ய மாட்டான் என்ன அவர் சொன்னாராம், அந்த பெரிய பணக்காரர். இதை பற்றி ஒபாமா ஒரு பெரிய மீட்டிங்கில் தமிழகத்து மக்களோடு பேசுகிறப்ப இதே மாதிரி உங்கள் மக்கள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, உங்கள் மக்கள்கிட்ட இப்படி இருக்குது, எங்கள் அமெரிக்கா அடிமைப்பட்டிருக்குன்னு ஒபாமா பேசினாராம். அப்போ ஒரு பெண் எழுந்து முன்னால் போய் சொன்னாலாம், நீங்கள் எங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறீங்க, உங்கள் ஊரில் இருக்கிற எஜுகேஷன் எங்கள் ஊரில் இல்லை, உண்மைதான். ஆனால் எங்கள் ஊரில் கல்வி மட்டும் இல்லை, ஒழுக்கத்தையும் அன்பையும் நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த அன்பை நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். வந்த மிஷனரிகள் நமக்கு ஸ்கூல் மட்டும் நடத்தல, நமக்கு ஒழுக்கத்தையும் அன்பையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒழுக்கமும் அன்பு தான் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு, அந்த பிள்ளைகளுடைய பயம் போயிடுச்சு. அதுதான் நமக்கு சொல்றாரு, இம்மானுவேலராக கூடவே இருக்கும் ஆண்டவர்னு சொல்றாரு. மத்தேயு 1:23 சொல்றார், இம்மானுவேலராக கூடவே இருக்கும் ஆண்டவர். அதுதான் யோசுவால சொல்றப்போ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்படாதே, திகையாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அந்த 9வது வசனம் திரும்ப ரொம்ப அழுத்தமா சொல்வார், பலன் கொண்டு திடமனதாயிரு. Do not worry about, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த ஆண்டவர் ஒரு காலமிலே கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை, அந்த எந்த மனிதன் கர்த்தரை நம்புகிறானோ அந்த மனிதனை உயர்ந்த அடக்கத்தில் வைக்கும் ஆண்டவர். நம்ம கர்த்தரை நம்பி இந்த அதிகாலையில தூக்கத்தை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோன்னா, கடவுள் அந்த ஆண்டவர் என்னோடு இருந்து எல்லா நிலையிலும் என்னை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படி நம்மோடு இருக்கிறார்னா, ஒரு கூட்ட மக்கள் மலை பயணத்துக்கு புறப்பட்டாங்களாம். ஒரு பையனை கூப்பிட்டு முன்னாலன்னாங்க. அவர் முன்னால் போக ஆரம்பித்தார். பயங்கரமான இருட்டு, முன்னிருட்டு, அமாவாசை, முன்னால் இருக்கவங்க யாரும் தெரியாது. அப்போ டார்ச் லைட்டு கொடுத்து இதை வச்சுக்கிட்டு போனாங்களாம். அவன் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தான். இங்கேருந்து மிஞ்சி போனால் அந்த சர்ச்சோட பாதி தூரம் தான் வெளிச்சம் தெரியும், அதுக்கப்புறம் டார்ச் லைட் தெரியாது. செல்லுங்கிறது இந்த நான் நிற்கிறதுலேருந்து நான் 3 அடி தூரத்துக்கு தான் தெரியும்.
அதுக்கப்புறம் எப்படி போகிறேன்னு தெரியல, மட்டும் லைட் வச்சுக்கிட்டே நிற்கிறான், போகலை, பயம். அதுக்கப்புறம் இருட்டு, அதுக்கப்புறம் எப்படி போகிறது, லைட் வளர்த்தோன்னு தான் தெரியுது. பின்னால் பிரில்லியண்ட்டான நம்ம கொயர் மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கூட்டம் பின்னால் வந்தது. வந்தவங்க என்ன பண்ணாங்க, லைட் அடித்தாங்க, நடந்துக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. இவன் ஓடி, என்னங்க இவ்வளோ லைட் தான் இருக்குது, போய்கிட்டே பாருங்க, லைட் அடிக்க அடிக்க என்ன பண்ணுது, கூட வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் அந்த வெளிச்சம் நம்மோடு எப்பொழுதும் நம்மோடு கடந்து வந்து நம்ம எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. அதுதான் இன்னைக்கு சங்கீதம் ஃபஸ்ட் சர்வீஸ் ஷார்ட் சர்வீஸுங்கிறதால சங்கீதம் 27 வாசிக்கல, லார்ட் இஸ் மை லைட்டுங்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன். எவ்வளோ தெளிவாக வாசிங்க. யாராவது ஒருத்தர் சங்கீதம் 27 உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, அந்த 27, லார்ட் இஸ் மை லைட், எனக்கு மை சேவியர், எனக்கு ரட்சிப்புமானவர், ஐ டு நாட் ஃபியர். யாருக்கு பயப்படுங்க, என் வாழ்க்கைக்கே எனக்கு ஸ்ட்ரென்த்தே அவர் தாங்க. அவர் இல்லைன்னா நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய காலி வரும் அவை, அவரின் நீதி நிமித்தம் ரட்சிக்கல. 1 தீத்து 1:3 சொல், நீதி நிமித்தம் ரட்சிக்கல, அவருடைய இரக்கமும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால். புலம்பல் 3:27 நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, 65 ஆண்டுகள் நான் கடந்து வந்திருக்கிறேன். 65வது இந்த 17ஆம் தேதி வந்து என்னுடைய பேர்த்டே வந்துடுது. பேர்த்டே சர்டிஃபிகேட்டின் படி ஒரிஜினல் டேட்டு தெரியாது, அதனால பேர்த்டே நான் கொண்டாடுறது, எனக்கு ஒரிஜினல் டேட் தெரியாது. எங்கள் அம்மா ஒரு கை நாட்டு சோத்துக்கே வழியில், இருக்கவே வீடு இல்லை, நான் பிறந்த தேதி அவங்க அங்கே எழுதி வச்சாங்க. ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, இப்படித்தான் இருக்கும்பான்னு. குற்றாலத்தில் பண்டிகை, எல்லாரும் குற்றாலத்துக்கு போயிட்டாங்க. நான் வயறு பெருசாக இருந்தது, அதனால் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. உனக்கு 3 அண்ணன், முதல்ல நீ 4வது பெண் பிள்ளையாக பிறப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ ரொம்ப இணையால் முடியல, அதனால் குற்றாலம் பண்டிகைக்கு போல் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு 18 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் போயிட்டு 3 நாள் மாட்டு வண்டிகளே தங்கி 3 நாளைக்கு வேண்டிய தோசை கொண்டு போவாங்க. ஓலைப்பெட்டியில், ஹாட் பாக்ஸில் இல்லை, ஹாட் பாக்ஸில் வச்சுன்னா வேர்வை வந்து தோசை நனைஞ்சி சகதி ஆகிடும், கிரீஸ் மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஹாட் பாக்ஸால் தான் நமக்கு வியாதியே வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி ஓலைப்பெட்டியில் வைப்பாங்க, அது காற்று போவோம், அந்த தோசை வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் 4 நாளில் போக முடியல, வீட்டில் இருந்தால் எல்லோரும் போயிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிறப்ப அந்த இஸ்ரேல் பெண்களுக்கு ஒரு பலம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு பலம் வந்துச்சு. நீ பிறந்துட்டு பையனை, நான் பொண்ணுன்னு பார்த்தேன், பையன். அப்போ என்ன அறிவுன்னா குற்றாலம் பண்டிகை எப்போன்னா குவார்ட்டர்லி லீவில் வரும், செப்டம்பரோட கடைசி, அக்டோபருடைய ஃபர்ஸ்ட் வீக்கு. அப்போ இந்த டேட்டை கனெக்ட் பண்ணுறப்போ என்னுடைய ஆர்டினேஷன் டேட் வந்து, நான் ஆர்டினேஷன் திருநெல்வேலி டைசிஸில் மூவ் பண்ணுறப்போ உன்னுடைய பிறந்த உனக்கு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ ஞானஸ்தான சர்டிஃபிகேட் டைசிஸில் போய் தேடி பார்க்குறப்போ எனக்கு அந்த ஒரு உழவு என்னுடைய வயசை கனெக்ட் பண்ணி ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டை தேடுறப்போ 5/9/1960 அதில் போட்டிருக்கு. அந்த கேட்டகிரிஸ் என்ன நினைச்சாரோ அவர் எழுதிக்கிட்டார், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன நினைச்சாரோ அவர் எழுதிக்கிட்டார் ஸ்கூலில் சேர்க்க. இதுதான் டேட் ஆஃப் பர்த். 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு இதுவரை எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கடன் பிரச்சனைகள், எத்தனையோ பாவங்கள், இத்தனை பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்னை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர். கடந்த 3-6 மாதங்களுக்கு முன்னால் ஹைதராபாத் போயிருந்தேன். ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன், ஃப்ளைட் ரன்வேயில் வந்துருச்சு, டேக்கப் ஆக போகுது. டேக்கப் ஆகிறப்போ 2 இன்ஜின் ஓடும், வண்டி பயங்கர சத்தம் கேட்கும். சத்தம் கேட்குது போக மாட்டேங்கி நின்றுச்சு. கீழே இறக்கி விட்டாங்க. ஒருவேளை 4 அடி மேலே போய் இன்ஜின் நின்னா என்ன ஆகிருக்கும், ஃபயர் ஆகிருப்போம். அதான் நடந்திருக்கும். இப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவருங்க. ஏங்க அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கு பயப்படுவேன், நான் ஏன் பயப்படணும், அதுதான் சொல்கிறாரு. அந்த சொல்கிறார் 11வது வசனத்தில், கர்த்தாவே டீச்சிங் ஒரு வேஸ், உங்கள் வழியை எனக்கு சொல்லுங்க, உங்க வழியை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றார். வழியை எனக்கு சொல்லுங்க, என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே. எனக்கு எப்பவுமே எதிராளி வந்துக்கிட்டே இருக்கான். எதிராளி வரலன்னா நல்லா தூங்கிடுவோம், போர்வை இழுத்து போட்டு மூடி தூங்கிடுவோம், பார்த்துக்கலான்ட்டுருவோம். எப்பவுமே பிஸ்னஸில் ஆப்போசிட் பார்ட்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் வல்லவன் ஆகிட்டேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி இருக்க தான் பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறேன், கரெக்ட் டைமுக்கு போவோம், அந்த வாங்குறவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம், விட மாட்டோம். அதே மாதிரி எந்த இதுலேயும் எதிராளி இருக்கணும்.
பாட்டு பாடுறவங்களுக்கு விரோதமாக இன்னொருத்த நல்லா பாடினா அவங்களும் நம்ம டல்லாக நல்லா பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட பாட அந்த கத்தி எடுத்து தக்காளி பழத்தை அறுக்க அறுக்க கத்தி வெள்ளையாகிக்கிட்டே இருக்கும், ஷார்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். மூடி தூக்கி தூரமாக வச்சுட்டோன்னா துரு பிடிச்சிரும். இதே தான் பிஸ்னஸ், இதே தான் வாழ்க்கை. அதை தான் சொல்ல, வழியை என் எதிராளி என்கிட்ட வர்றான், நான் கவலைப்படாதீங்க. அந்த 14 வசனத்தில் வெயிட்டிங் டு த லார்ட், கர்த்தருக்கு காத்திரு. எரியோ மக்கள் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. 7 நாட்கள் காத்திருந்தாங்க. ஒரு ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க. வீடு இல்லை, பெட்ரூம் இல்லை, அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, ஷெட் இல்லை. ஒரு ஊருக்குள்ளே போக முடியாமல் கெயிட்டுக்கு முன்னால் 7 நாள் இருக்கான். ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் கெயிட்டு திறக்கலாம் எவ்வளோ டென்ஷன் ஆகிரும். கேரளா ரவுண்டு போகிறோம், சொல்லிட்டு போகிறோம். அவங்க சின்ன வீட்டுக்குள்ளே இருக்காங்க, புருஷன் மனைவி பிள்ளைகளோடு படுத்திருக்காங்க. ஒரே ஒரு ரூமு. அந்த ரூமுக்குள்ளே போகணும்னா நீங்கள் நம்ம போகிறது லேட்டாக போகிறோம். அவங்க எழுந்து அந்த பாயை தள்ளி வச்சு எல்லாருக்காலும் ஈரமாக இருக்குது, செருப்பு அவுக்க போகிறதில்ல, பாயில் மிதிக்க போகிறோம். அந்த பாயில் அவங்க படுக்க முடியாது, அந்த பெட்ஷீட்டை மூட முடியாது. அதை எடுத்து வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைகளை ஓரமாக போட்டுட்டு கெயிட்டை திறக்கிறதுக்குள்ளே இந்த பொம்பளை 8 தடவை பெல் அடிச்சிடுறோம். அப்போ தான் கொஞ்சம் சத்தமாக பாடுறோம். பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ வெயிட் பண்ண முடியுதா? இது கேரளாவில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற லைஃபு. இதுதான் அந்த மக்கள் 7 நாட்கள் வாசலுக்குள்ள வெளியே இருந்து தூசி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுதான் அந்த 27 சொல்லார் வெயிட்டிங் டு கர்த்தருக்கு காத்திரு. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவர் வருவாங்க. இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாயிரு, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ ஆட்ட, திடமனதாக இருங்கிறார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறப்பதான் நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? ஒரு இந்த அட்வென்ட் காலங்களில் பயங்கர ஒரு வாழ்வில் வந்திருக்கிற நீங்கள் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறப்போ, கர்த்தர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வழிநடத்தும் ஆண்டவர். எனக்கு ரொம்ப வெஸ்ட் பெங்காலில் என்எம்எஸில் ஒரு சர்ச்சு திறந்தோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். அது சுந்தர்பன்ஸ் காடு, நதி, வற்றாத ஜீவநதி யூப்ளி, 2 பக்கம் திக்கு அடர்ந்த காடுகள். அந்த காட்டுக்குள்ளே கிராமம், தண்ணி கூடும் குறையுது. அந்த பகுதியில் ஈரமாகவே இருக்கும், சதுப்பு நில காடுகள். அங்கே ஒரு சர்ச்சு டெடிகேஷன். கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து 85 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் போயிட்டோம். 75 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரம்? 3 ஹவர்ஸ். அடுத்து 10 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் போயிருக்கோம். ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அப்படி கை வச்சு, கையினா இப்படி வச்சுருக்கு, இப்படி வச்சுருக்கு, இப்படி வைக்கலை, இப்படி வச்சுருக்கு. கண்களிலிருந்து கண்ணீர் இருக்கு, தலையை எப்படி போட்டிருக்கு, மேலே தூக்கலை, கண்களிலிருந்து கண்ணீர். 3 அடி உயரம்தான் அந்த அம்மாவுடைய உயரம், 3 அடி தான். ஒரு பெண்மைக்கு எப்படி குண்டு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த அம்மா கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த அம்மா அழுகுதுன்னு அங்கே இருக்க மிஷனரியை கேட்குறேன். இந்த அம்மா தான் லேண்டு கொடுத்தாங்க, இந்த சர்ச்சு கட்டுவதற்கு எனக்கு 9 லட்சம் ஆச்சு. இந்த அம்மா 50,000 கொடுத்தாங்க, லேண்டும் கொடுத்துருக்காங்க, என்எம்எஸ்ஐ பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள ஒரு சாட்சி சொல்லுங்கண்ணே. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு விதமான வியாதி, மரண பயம். மருத்துவமனைக்கு போனோம், பஸ்ஸில் போனால் 1 நாள் ட்ராவல். நான் சொன்னது கல்கட்டாலேருந்து காரில் போனது, இனோவா காரில். பஸ்ஸில் போனால் 1 நாள் ட்ராவல். மருத்துவமனையை பார்க்க 1 நாள், அடுத்து 1 நாள், 3 நாள். பல முறை போய் வியாதி சரியாகலை. கல்கட்டாவில் போய் மரண பயம். அப்போ இந்த மிஷனரி வந்தாங்க, ஜெபித்தாங்க, ஆண்டவர்களுக்கு விடுதலை தந்தார். நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணும், அதனால் என் இடத்தை திருச்சபைக்கு நான் கொடுத்து சர்ச்சை கட்டுவதற்கும் கொடுத்துருக்கேன் அந்த அம்மா சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த அம்மா கொடுத்தாங்க பாருங்கள் சாப்பாடு. என் வாழ்க்கையில் சப்ஜி எல்லா காயும் ஒன்றா சேர்த்து கடுகெண்ணெயில் போட்டு அவ்வளோ டேஸ்ட் சப்ஜி, சிக்கன் கிரேவி, ஒரு ஸ்வீட் அள்ளி போட்டாங்க பாருங்கள், லஸ்ஸி மாதிரி. தொய், அந்த ஊரில், நம்ம ஊரில் பேர் தயிருக்கு, அங்கே தொய். சாப்பிட்டுட்டு 1 மாதம் சுகர் குறையலை.
A1C 15க்கு போயிடுச்சு. சாப்பிட சாப்பிட சுவையாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா ஆண்டவர் மேலே உள்ள பிரியங்க, பயம் போயிட்டுங்க. எப்படி பிரியம் வரும்னா, பயத்தை போக்கிட்டாருங்க. ஒருவேளை அந்த பயத்தை நீக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். மீண்டுமாய் பயத்தை போக்கும் ஆண்டவர் நம்மை வாழ்வு கொடுப்பார். NMSI உடைய தலைவர் நம்முடைய அன்பு பேராயர் பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் சார்பாகவும், NMSUடைய ஜெனரல் செக்ரட்டரி சார்பாகவும், திருச்சபையின் ஆயர் குடும்பத்தின் சார்பவங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பயத்தை போக்கும் ஆண்டவர் மூலமாக தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த பயம் நீக்க நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்க்கிறப்பா நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் தகப்பனே, மீண்டுமாய் உம்முடைய பாதத்தில் தகப்பனே, இந்த கால வேளையில் எரியோ மக்களைப் போல இஸ்ரேல் மக்கள் எரியோவுக்கு வந்த பொழுது அந்த மதில் அவர்களை சுற்றி இருக்கிறப்போ, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் அங்க இருக்க மீதியானவை பார்த்து பயந்த பொழுது, உனக்கு இருக்கிற பலத்தோட போங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க தகப்பனே. ஒருவேளை நாங்கள் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தகப்பனே, சகரியா மல்லட்டு தன்மை நிமித்த குழந்தை இல்லை உடைய சன்னிதானத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கடந்து சென்ற போது ஒரு அற்புதம் தகப்பனே, அந்த அற்புதங்கள் மத்தியில் தாங்க தகப்பனே. ஒரு ஏக்கத்தோட வீடு கட்டப்படலை, எனக்கு பதவி உயர்வு இல்லை, நான் செய்த சிறு தவறு நிமித்தம் எனக்கு பென்ஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இப்போ கோர்ட்டு கேஸின் பேருக்கு எனக்கு பென்ஷன் வரலப்பா, என் தொழில்களில் பெருத்த லாஸ், எனக்கு இருக்க ஒரு அசட்டு தன்மை நிமித்தம் எனக்கு இன்றைய விரோதி மேலே போயிட்டான், என் மேலே போக முடியலப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் தகப்பனே, வாழ்க்கைங்கிற தோல்வியில பயத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் தகப்பனே. பயத்தை நீக்குங்கப்பா, அச்சத்திலிருந்து விடுதலை தகப்பனே. கிரீப் டு த ஃபியர், அந்த அச்சத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, அந்த பயம் ஆவி, பயத்தின் ஆவி, பயத்தின் விடுதலை, அதிலிருந்து எனக்கு விடுதலை தருவீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தோடு ஜெபித்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கீங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற